ஹாய் காய்ஸ், இது உண்மையின் தேடல். உண்மையின் தேடல் பகுதியில் இன்றைக்கு ஒரு சிந்தனையோடு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கின்றேன். அது என்ன சிந்தனை அப்படின்னா, துன்பத்துக்கு பின் இன்பம். இப்போ துன்பத்துக்கு பிறகு மனிதனுக்கு கண்டிப்பாக ஒரு இன்பம் கிடைச்சே ஆகும், அது நிச்சயம் தானே. அந்த வகையில் ஒரு சிந்தனையை பார்த்துட்டு அதோடு சேர்த்து சரியான விளக்கத்தையும் பார்த்து கொள்ளலாம். மனிதா, பசித்த பிறகு உண்கின்றாய், தாகித்த பிறகு நீர் அருந்துகிறாய், களைப்புற்ற பிறகு உறங்குகிறாய், நோயுற்ற பிறகு குணமடைகிறாள். காணாமல் போனவன் விரைவில் வருவான், வழி தவறியவன் நேர்வழி பெறுவான். துன்பத்தில் மூழ்கியவன் விரைவில் இன்பத்தை அனுபவிப்பான். இருள் விரைவில் மறைந்துவிடும். அப்படித்தானே நியதி? என்னென்னு கேட்டா, இருள் இன்றைக்கு இரவு இருளா இருக்குண்டா, காலையில அப்ப அது துன்பமா இருந்தா காலை விடியுது, அது ஒரு அழகான விடியல், அது இன்பமாக இருக்குது. அப்ப துன்பத்துக்கு பிறகு கண்டிப்பா இன்பம் இருக்குது அப்படின்றத இந்த சிந்தனை கூறுது. ஒரு மனுஷனுக்கு பசிக்குது, அது துன்பம். அவனுக்கு உணவு கிடைக்குது, அவன் சாப்பிட்றான், பசி தீருது, அப்ப அது இன்பம். அப்படி மனிதர்களுக்கு துன்பத்துக்கு பிறகு கண்டிப்பா இன்பம் இருக்குது, அதுதானே. அப்ப நாம என்ன செய்யணும்? நமக்கு ஒரு துன்பம் வரும்போது நினைக்க வேண்டும், நமக்கு அதுக்கு பிறகு இன்பம் இருக்கின்றது என்பதை. துன்பம் வரவில்லையாக இருந்தால், முழுமையாக இன்பமாக இருந்தால், அது இன்பமாக ஒரு நாளுமே கொள்ளப்பட மாட்டாது. ஏன்னு கேட்டால், யாருக்குமே எந்த மனிதனுக்குமே இன்பம் நிரந்தரம் இல்லை, அதே போன்று துன்பமும் நிரந்தரமானது இல்லை என்பதை இந்த சிந்தனை துளியிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறிய விஷயமாக இருக்கின்றது. ஆகவே இன்பத்துக்கு பின் துன்பம் இருக்கின்றது, துன்பத்துக்கு பின் இன்பம் இருக்கின்றது என்பதை கருத்தில் கொண்டு நாம் நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை அதை நோக்கி பயணிப்பதற்கும் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய மனதை திடமாகவும் ஒரு நிலையாகவும் வைத்து கொள்ள வேண்டும் என்பதை கூறி கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.